உங்களால் உணர முடிகிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் அவரோட கருணையை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்துக்குமே வாய்க்க பெறுவதில்லை, பிறப்பின் நோக்கத்தை அறியும் அந்த வாய்ப்பு. இந்த பிறவி நமக்கு எதற்கு, இந்த பிறவியில் நம்ம எதற்காக பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நோக்கமானது ஒருவருக்கு தெரிகிறது, அல்லது அவர் அதை முற்படுகிறார், அறிய முற்படுகிறார் அப்படிங்கும் போதே அது கடவுளோட அருள் இருந்தால் தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம், எதுக்கு பிறந்தோனே தெரியாமல் நேரத்தை வீணாக கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக சில பேர் மட்டும் தன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்காக செயல்படுகிறார்கள், அதனை அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்படிங்கும் போது அதெல்லாம் கடவுளோட கருணை இருப்பவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம வீடு பேரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வீடு பேர் இன்பம் முக்தி அப்படின்ட்டு பல வார்த்தைகளை கொண்டு அதை சொன்னாலும் இந்த பிறப்பில்லாத நிலையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதை அடைய முற்பட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் கூட அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளின் அந்த பெரும் கருணை உங்கள் மீது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேருக்கு இது மேலே எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. பிறப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எப்படியோ நடக்குது, இறைவன்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய பேசுபவர்கள் இருந்தாலும், பல ஆயிரம் கோடி பேர், பல ஆயிரம் கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மனிதனாக பிறப்பெடுப்பது மிகவும் மிகவும் அபூர்வம். அதுலேயும் வந்துட்டு இறைவனை சரணடைந்திருப்பது அப்படிங்கிறது இன்னும் அபூர்வமான ஒன்று. இறைவனை பற்றி இருந்தாலும் இந்த முக்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக மிக அரிதினும் அரிது. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள் தோன்றுகிறது, அதை பற்றி தேட ஆரம்பிக்கின்றீர்கள் அப்படின்னா இறைவனோட கருணை சாட்சாத் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நிரந்தர உறக்கத்திற்கு செல்லும் போது நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்துவிட வேண்டும். இது மூன்றாவது பெரிய உணர்தல். நாம் நிரந்தர உறக்கத்திற்கு செல்லும் முன்பே நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை தயார் செய்தாக வேண்டும். இப்போ நம்ம பிறக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தானே பாதுகாப்பு இந்த உடலுக்கு. அதே போல தான் நம்ம போய் வந்துட்டு உறங்க செல்கின்றோம், நிரந்தர உறக்கத்திற்கு செல்கிறோம்னா எங்கே போய் இந்த ஆன்மா தங்கும்? அப்போ அந்த இறைவனோட அந்த பாதத்தில் ஒரு இடம் கிடைத்து அங்கு போய் இளைப்பாறுகின்றோம் அப்படிங்கும் போது அது பெரும் கருணையாக இருக்கும் அல்லவா? அதற்கான வழிகளை தேடுகிறதா உங்களது மனம் அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவனோட பொற்பாதத்தில் இடம் கிடைத்து விடுமா அப்படின்னா அது சந்தேகமான விஷயம்தான். ஏன்னா நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, நாம் செய்கின்ற கர்மங்களுக்கு ஏற்பவே நமது இன்னொரு பிறவியும் வருகின்றது. அப்படி பிறப்பில்லாமல் நமது பிறப்பை அறுத்து அவரது பாதத்தில் ஒரு சிறிய இடம் இளைப்பாறுவதற்கு கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது பெரிய பெரிய விஷயம். அதற்கு உணர முற்படுதல், அதற்கான வினைகளில் ஈடுபடுதல், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது கண்டிப்பாக அது கடவுளோட அருள் இல்லாமல் நடக்காது.